ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை உங்க வீட்டோட பீரோல ஒரு மணி நேரம் வைத்தா கூட போதும். லட்சுமி குபேர யோகம் தாண்டவம் ஆடும். பணம், பொருள் இது எல்லாமே தானாக சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பீரோவில் வைக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ஒரு வருஷமும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18வது நாள். இந்த நாளில் காவிரி தாயை வழிபடுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை தான் இந்த ஆடிப்பெருக்கு நல்ல நாள். எல்லோராலையும் காவிரி தாயை வணங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கஷ்டம். அதுக்கு தான் அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் வருவதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த குழாயாக இருக்கட்டும், தண்ணீர் பைப்பாக இருக்கட்டும், டேப்பாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நாம் தினமும் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் இது மாதிரி பொருட்களுக்கு நம்ம பூஜை செய்யலாம். நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ தண்ணீரை உதாசீனப்படுத்திருக்கலாம், வீணடிச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கைமாறு பண்ணுறது தான் இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீர் வழிபாடு பண்ணுறது. நாம் உயிர் வாழ்வதற்கு ஒரு முக்கியமான வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் இருக்குல்ல, இதை ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வணங்கினோன்னா நம்மளோட பாவங்கள்லாம் விலகி நல்லது மட்டுமே நடக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த ஒரு ஆடிப்பெருக்கு. பொதுவாக ஆடி மாசத்துல பெருசா விசேஷ தினங்கள் சுபகாரியங்கள் நடத்த மாட்டாங்க. ஆனா ஆடிப்பெருக்கு ஆடி 18க்கு மட்டும் ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கு. அன்றைய தினம் சுமங்கலி பெண்கள் தாலி கயிறு மாத்திக்கலாம். காரணம் என்னன்னா ஆடிப்பெருக்கு தினத்துல நாம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது பெருகிட்டே போகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த ஒரு காரணத்தால தான் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நல்ல விஷயங்கள் வாங்கணும், நல்ல விஷயங்கள் பேசணும், நல்ல விஷயங்கள் மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் தீய விஷயங்களை பேசுறதோ, எதிர்மறை எண்ணங்களை மனசுக்குள்ள கொண்டு வர்றதோ, அடுத்தவங்க மீது கோவப்படுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துடுங்க. இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. குடும்ப அளவுக்கு எல்லாரும் வீட்டில் தான் இருப்போம். சுமங்கலி பெண்கள் வேலைக்கு போனா கூட அன்றைய தினம் வீட்டில் ஓய்வு நேரத்தில் இருப்பீங்க. அதனால தாலிச்சரடு மாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான விஷயமா மாறிடும். எத்தனை மணிக்கு தாலிச்சரடு மாத்திக்கலாம்? ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 3ஆம் தேதி 4:30 ராகு காலம், மதியம் 12:01 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரத்துல தாராளமா நீங்க தாலிச்சரடு மாத்திக்கலாம். அதே மாதிரி ஆடிப்பெருக்கான வழிபாட்டை செய்யலாம். காலையில தாலிச்சரடு மாத்த போறீங்க அப்படின்னா அதுக்கான சரியான நேரம் காலையில 7:45 8:45 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்துல தான் மாத்த போறீங்கன்னா மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல தாலிச்சரடு மாத்திக்கோங்க. ஏன்னா 4:30 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. இப்பவும் பல கிராமங்கள்ல ஆற்றங்கரை ஓரத்துக்கு போயிட்டு அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை அம்மனா பிடிச்சு வச்சு அதுக்கு நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைச்சிட்டு காவிரி தாயை சுமங்கலி பெண்களை வழிபட்டு வருவாங்க. அந்த நேரத்துல கூட அவங்க தாலிச்சரடு மாத்திப்பாங்க. ஆனா எல்லோராலையும் ஆற்றங்கரைக்கு போயிட்டு வழிபட்டுட்டு தாலிச்சரடு மாத்துறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. அதனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் டேப், தண்ணீர் குழாய் இதுக்கெல்லாம் பூஜை பண்ணி படைச்சிட்டு பூஜை அறையில நீங்க மாத்திக்க போற அந்த தாலிச்சரடை வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ நாம சொல்லியிருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்துல உட்காந்து நீங்க தாராளமா தாலிச்சரடை மாத்திக்கலாம். தாலிச்சரடை கண்ட இடங்கள்ல உட்காந்து மாத்தாம பூஜை அறையில உட்காந்து மாத்துறது விசேஷம். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை, இந்த ஒரு பரிகார முறை இருக்குல்ல, இது உங்க குடும்பத்துக்குள்ள பலவிதமான செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். நம்ம முடிய சொன்னோம், ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எந்த விதமான வழிபாட்டு செய்தாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்ற நாட்களை விட பெருசா இருக்குமா. அட்சய திருதையும் ஆடிப்பெருக்கையும் நம்ம பிரிச்சே பார்க்க முடியாது. அட்சய திருதை அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் வீட்டில் அதிகமா பெருகுங்கிறதுக்காக தான் அன்னைய தினம் நம்ம தங்கம் வெள்ளி வாங்குறோம். அதே கணக்கு தான் ஆடிப்பெருக்குக்கும். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நல்ல விஷயங்கள் பண்றீங்க, பரிகாரங்கள் பண்றீங்கன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்ற நாட்கள் மற்ற மாதங்களை விட கூடுதலா கிடைக்கும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை பண்றதுக்கு உங்களுக்கு மொத்தமாவே 3 பொருட்கள் தான் தேவைப்படும். இந்த 3 பொருட்களும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அதே மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. எவ்வளவு ரூபாய் நோட்டா இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ரூபாய் நோட்டை நீங்க மறுபடியும் செலவு பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி 100 ரூபாயோ 200 ரூபாயோ இல்லை நாங்கள் 500 ரூபாய் எடுத்துக்கிறனாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எவ்வளோ ரூபாய் நோட்டு எடுத்தாலும் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒன்று தான். அது இல்லாமல் ஒரு 3லேருந்து 5 எண்ணிக்கையில் வேப்பிலை எடுத்துக்கோங்க. பொதுவாக இந்த ஆடி மாத வழிபாட்டில் வேப்பிலைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுப்போம்.
எல்லா விதமான அம்மன் கோவில்கள்லையும், மாரியம்மன் கோவில்கள்லையும், அம்பாள் கோவில்லையும் வேப்பிலை தோரணங்கள் கட்டி திருவிழா மாதிரி அதை கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு வேப்பிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஒரு ஆடி மாதம். அந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வேப்பிலையை வைத்து 3 எண்ணிக்கையில நீங்க பரிகாரத்தை பண்ண போறீங்க. அடுத்ததா உங்க வீட்ல நீங்க பயன்படுத்தக்கூடிய கையில போட்டிருக்கக்கூடிய இல்ல உங்க வீட்டு பீரோல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்க நகை அப்படின்னா வெள்ளி நகை, அது தங்க மோதிரமா இருக்கலாம், வெள்ளி மோதிரமா இருக்கலாம், சின்னதா ஒரு மூக்குத்தி இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்க விருப்பம் தான். ஆனா தங்கம் வெள்ளி இந்த இரண்டுத்துல ஏதாவது ஒரு பொருளை இதுக்கு நீங்க பயன்படுத்த போறீங்க. ஆடிப்பெருக்கு தினத்துல எந்த நேரத்துல பூஜை பண்றீங்களோ உங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டோட பூஜையில விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சாம்பிராணி தூபெல்லாம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் சின்னதா ஒரு துணி விரித்து வைத்தோ இல்ல ஒரு மணப்பலகை மீதோ நீங்க தயார் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ரூபாய் நோட்டு, 3 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வேப்பிலை, அது கூட ஒரே ஒரு தங்கம் வெள்ளி சார்ந்த ஏதாவது ஒரு பொருள், இந்த பொருட்கள் எல்லாத்தையும் பூஜை அறையில அந்த மணப்பலகை மீதோ துணி மேல வச்சுட்டு மறக்காம முதல்ல உங்களோட குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கோங்க. அடுத்ததா மகமாயி, மாரியம்மன், அம்பாள் இது மாதிரி எல்லா விதமான பெண் தெய்வங்களையும் வேண்டிக்கோங்க. இந்த ஒரு ஆடிப்பெருக்கு நாள்ல எப்படி எல்லா விஷயங்களும் பெருக்கெடுத்து ஓடுதோ, வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்குதோ, அதே மாதிரி எங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பணம், தங்க நகைகள் இது எல்லாமே பன்மடங்கு பெருகணும், எந்த விதமான குறையும் வந்துடக்கூடாது, அடகு வைத்த நகைகள் மீட்கப்படணும், இனி இருக்கக்கூடிய நகைகள் எந்த விதமான அடகு கடைக்கும் போயிடக்கூடாது, வீண் வரையும் வீண் செலவு தவிர்க்கப்படணும்னு எல்லா பணம் சம்பந்தப்பட்ட, தங்க நகை சம்பந்தப்பட்ட எல்லா கோரிக்கையும் முன் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் இந்த அமைப்பு அப்படியே பூஜை அறையில இருக்கட்டும். நீங்க உங்க அன்றாட வெளில பாருங்க. அதுக்கப்புறம் பூஜை அறையில விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு இந்த 3 பொருட்களையும் சின்னதா ஒரு கவர்ல கட்டியோ இல்ல ஒரு துணியில மூட்டையா கட்டி கூட உங்க வீட்டோட பீரோல நீங்க வைக்கணும். தங்க நகைகளை கையில போட்டிருந்தோம், அதை தான் பூஜைக்கு பயன்படுத்தி இருக்கிறோம், அதை எப்படி மூட்டையா எடுத்து உள்ள வைக்க முடியுங்கிற கேள்வி வரும். இதை நம்ம பர்மனண்டா அங்கேயே வைக்க போறது கிடையாது. ஆடிப்பெருக்கு தினத்து அன்னைக்கு மட்டும்தான் இந்த ஒரு பொருளை ஒரு மூட்டையாவோ கவர்லயோ கட்டி நீங்க பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு நீங்க பீரோல வைக்க போறீங்க. ஆடிப்பெருக்கு நாள் முழுக்க, இப்போ உதாரணத்துக்கு ஆடிப்பெருக்கு தினத்துல காலையிலயோ மாலையிலயோ இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டீங்க, அதுக்கப்புறம் வீட்டோட பீரோல தூக்கி வச்சுட்டீங்கன்னா ஆடிப்பெருக்கு இரவு முழுக்க அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் ஆடிப்பெருக்கு முடிஞ்சு திங்கட்கிழமை அந்த ரூபாய் நோட்டை பத்திரப்படுத்தி நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இல்ல பீரோலயே பத்திரப்படுத்தினாலும் சரி. அந்த வேப்பிலைய தனியா எடுத்து கால் படாத இடத்துல இல்ல செடி கொடிகள்ல கால் படாத மாதிரி போட்டுருங்க. தங்க நகைகளை நீங்க கையில போட்டிருந்ததை எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா திரும்ப நீங்க கையிலேயே அணிஞ்சுக்கலாம். இல்ல நாங்க பீரோல இருந்து எடுத்து தான் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறோம்னா தனியா பீரோல வச்சுட்டு நீங்க எப்போனாலும் எடுத்து பயன்படுத்திக்கலாம். அதை அப்படியே வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஆடிப்பெருக்கு தினத்துல இந்த 3 பொருட்களையும் பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணிட்டு ஆடிப்பெருக்கு இரவு முழுக்க அது வீட்டு பீரோல ஒண்ணா சேர்ந்து இருக்க மாதிரி தான் இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த பொருட்களை தனித்தனியா எடுத்து நீங்க உங்க பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த ரூபாய் நோட்டை மட்டும் செலவு பண்ணாம பீரோல பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அந்த வேப்பிலையை நீங்க அப்புறப்படுத்திக்கோங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். இது மூலியமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. ஆடிப்பெருக்கு தினத்துல மகமாயி மாரியம்மனுக்குரிய இந்த வேப்பிலையையும் ரூபாய் நோட்டையும் அது கூட தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் சேர்த்து பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எங்க வீட்டோட பீரோல வைக்கும்போது பணம், காசு இது எல்லாமே பன்மடங்கு பெருகும். அதே மாதிரி தங்கம், வெள்ளி இது எல்லாமே பன்மடங்கு பெருகும். அதுக்கு தான் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. பரிகாரத்தை செஞ்சு முடிச்ச மறுநாள் அந்த ரூபாய் நோட்டை மட்டும் செலவு பண்ணாம எடுத்து வச்சுட்டு அந்த தங்க நகைகளை தாராளமா நீங்க உங்க பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேப்பிலையை அப்புறப்படுத்திடுங்க. அவ்வளவுதான். முயற்சி பண்ணுங்க, நல்லவே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.